குட் மார்னிங். இப்போது டைம் வந்து கரெக்டாக 6:10 AM. நல்ல பனி பெஞ்சிருக்கு. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இந்நேரத்துக்கு எங்கடா ஜர்க்கின் போட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ பையனுக்கு வந்து எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் சேர்த்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி டாய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்பு கலை இருக்குது. அது வந்து நம்ம ஒரு தற்காப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி யோகா மாதிரியும் அது வந்து செயல்படும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடம்ப வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு இன்றைக்கி பையனை கொண்டு போய் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். வாங்க போய் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவோம். இந்த டாய்ச்சி இந்த கலை வந்து எங்கே சொல்லித்தராங்க பழனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப் ரோடு நம்ம ரமேஷ் தேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு சந்தொன்று போகும். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா கடைசியில் வந்து பாரதி தொடக்கப்பள்ளி. ஸோ இந்த கட்டு தான் அன்னவாசலுக்கு நேராக ஆப்போசிட்டில் உள்ளே போகும், அன்னவாசல் ஹோட்டலுக்கு நேராக. ஸோ இதில் போனோம்னா அந்த தொடக்கப்பள்ளி வரும், பாரதி தொடக்கப்பள்ளி. ஸோ நாம் பாரதி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. முதல்ல போய் ட்ரெயினரை மீட் பண்ணுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நம்ம பையன் 8th படிக்கிறான். சரி. ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு மூலிமா கேள்விப்பட்டேன், நீங்கள் இங்கே ஒரு இது கராத்தே மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு. எனக்கு அதை பற்றி தெரியல. சரி, இந்த லீவில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் அதை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி இவனுக்கு என்ன எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். என் பேர் ரவி, இவர் மிஸ்டர் சிவகுமார். நாங்கள் 2 பேரும் இந்த தாய்ச்சிங்கிற இந்த பயிற்சி பள்ளிக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ். இந்த தாய்ச்சிங்கிறது என்னென்னா, இது ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட் இருக்கிற மாதிரி இது சீன நாட்டோட ஒரு சண்டைக்கலை. இந்த சண்டைக்கலை வந்து பரவலாக இது செய்யப்பட்டு வந்து இப்போ யூரோப்பு அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் இது வந்து ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணுற ஃபார்ம் மாதிரி இது இருக்கிறதுனால இந்த கலையை நிறைய ஆர்வமாக எல்லாரும், வயதானவங்களும் வயது குறைந்தவங்களும் எல்லாம் இதில் வந்து கற்றுக்கிட்டு பயிற்சி அடைஞ்சு இதன் மூலமாக உடல் நலம் நல்லாகிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. குறிப்பாக இந்த மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து செஞ்சாங்கன்னா ஒரு 21 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள அவங்க வந்து நார்மலாக ஆகிறத வந்து இங்கே இருக்கிற பெரும்பாலான அவங்க வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த சரவாங்கின்னு சொல்லுவாங்க, அந்த சரவாங்கிக்கும் நியூரோ ப்ராப்ளம், இந்த கழுத்து வலி, மைக்ரேன்கிற கழுத்து வலி, அப்புறம் பவுல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான நிறையா வியாதிகளுக்கு இது நல்ல நிவாரணம் கொடுக்குற ஒரு சிறந்த உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சிங்க நம்ம பழனியில் பாரதி ஸ்கூலில் காலையில் 6:30 to 7:30 மணி வரைக்கும் நடக்குங்க. நீங்கள் சனி ஞாயிறு வெளியூர்ல இருந்துலாம் நிறையா, குறிப்பாக சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாடு, கொச்சின், இந்த மாதிரி பல பகுதியிலேருந்து இங்கே பழனிக்கு வந்து பழகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் இங்கே வர்றாங்கன்னா, இந்தியாவில் வேற எங்கேயும் குறிப்பிடத்தகுந்த அளவில் பயிற்சியாளர்கள் இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் நேரடியாக யாங் ஸ்டைலில் லைனேஜில் இருக்கிறவங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட மாஸ்டர் நாகர்கோவில் செல்வராஜ் அவர்கிட்ட நாங்கள் 2 பேரும் இந்த தாய்ச்சியை வந்து ஒரு 22 வருஷமாக பயிற்சி பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். வாங்க தம்பி. நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். உங்கள் பேர்? கவின் வர்ஷன். கவின் வாசுதேவ். ஓகே. தாய்ச்சி தெரியுமா? இனிமேல் தான் கற்றுக்கணும். இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது விளையாட்டு, சிலம்பம், கராத்தே அதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கீங்க? என்ன ஸ்போர்ட்ஸு? ஃபுட்பால். ஓகே. வெரி குட். இப்போ வந்து நீங்கள் நம்மளுக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அதில் வந்து 13 எக்ஸசைஸ், சீகாங் எக்ஸசைஸ் 13 எக்ஸசைஸ் வரும். அது வந்து எனர்ஜி ரைசிங் சிஸ்டம். அது உங்களுக்கு முதல் நாள் கிளாஸுக்கு அது போகும். சரியா? இதுதான் குரு வணக்கம். சரிங்களா? மாஸ்டருக்கு வணக்கம் போடுவோம்ல, ஒரு கலைன்னா ஒரு வணக்கம் இருக்கும்ல, அது வந்து இந்த வணக்கம், சீனர்களுடைய வணக்கம் இது. பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் அப்படியே சுற்றி வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு
பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் உங்களுக்கு. மார்னிங் 6:30 ஒரு 7:30 வரைக்கும். இல்லை கரெக்டாக அந்த டயத்துக்கே வரணும்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய டைம் தான். நாங்கள் 7:30 8 வரைக்கும் இருப்போம். 7 o'clock கூட வந்து நீங்கள் ஒரு 1 hour இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நம்ம பழனிக்குள்ளே இப்படி ஒரு தற்காப்பு கலை வந்து சொல்லித்தர்றாங்க. நம்ம இத்தனை வருஷம் பழனியில் இருக்கோம், நமக்கே வந்து இதெல்லாம் தெரியல. நார்மலாக இந்த கராத்தே, கும்ஃபு, சிலம்பம் இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த டாய்ச்சி தற்காப்பு கலை வந்து பழனியில் சொல்லித்தராங்கங்கிறது உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். என்ன காரணம்னா இது வந்து சீனாவில் தான் ரொம்ப பிரபலியம். ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தையிலேருந்து 90-95 வயசு இருக்கவங்க வரைக்குமே ரொம்ப சர்வசாதாரணமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கலைங்க இது. இது வந்து தற்காப்பு கலை அப்படிங்கிறத தாண்டி இதோட பேசிக் ஃபார்மே வந்து டிஃபென்ஸ் தான். அதாவது தற்காப்புக்கான கலை தான் இது. ஆனால் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதை வந்து உடல் நலம் சார்ந்த ஒரு ஃபார்மாக பார்க்குறாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து யோகா இருக்குது, ஏசியா கண்ட்ரி ஃபுல்லாகவே யோகாசனம் இருக்குது, அந்த மாதிரி இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த டாய்ச்சி மார்ஷியல் ஆர்ட்ஸை அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் டாய்ச்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து ஒரு ஒர்க்குனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டாய்ச்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. ஆனால் ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலைக்கு இன்னைக்கு டிமாண்டுங்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பழனியில் இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த ட்ரைனிங் கிளாஸுக்கு டெல்லியிலிருந்தெல்லாம் கூட வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே ரொம்ப ப்ராப்பராக இந்த டாய்ச்சி கலையை வந்து கற்றுக்கிட்டு அதை முறைப்படி சொல்லித்தரது வந்து நம்ம பழனியில் இருக்கிற டாய்ச்சி ஃபெடரேஷனில் ரவி சாரும் சிவகுமார் சார் மட்டும்தாங்க. கூகுள்லேயே நீங்கள் போய் டாய்ச்சி ஃபெடரேஷன் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா நம்ம பழனியோட இந்த ட்ரைனிங் சென்டர் தான் வரும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸு, ஃபீமேலு, சின்ன வயசுக்காரவங்க, ரொம்ப வயதானவர்கள், அதே மாதிரி ஃபிசிக்கலி டிசேபிள்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுமே வந்து இந்த கலையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நிதானமான ஸ்லோவான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அந்த டவுட்டெல்லாம் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன தகவலை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கன்வே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த டாய்ச்சி கலை என்ன அப்படின்னா, நம்ம மூச்சை அப்படியே ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி பாடியும் மூச்சையும் ஒரு இடத்துல இணைச்சு, ஸோ இந்த கலையை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு மெடிடேஷனாக சில மாத பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து அது பிடிபட்டுரும். ஸோ அதிலிருந்து நீங்கள் அப்படியே இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடலும் வலுவடையும், மனதும் வந்து வலுவடையும். எல்லாத்தையும் விட உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஜுவனேஷன் சென்டர்லாம் இப்போ அதிகமாக உருவாகிட்டு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல நோய் இருக்கும், அதிலிருந்து செல்களை எல்லாம் புதுப்பிச்சு மறுபடியும் நம்ம உடம்ப ஆரம்ப நிலைக்கே நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கான ரெஜுவனேஷன் சென்டரு, மெடிக்கல் கேம்பிங் அதெல்லாம் போகுது. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டாய்ச்சியில் வந்து இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்கள் வந்து அப்படியே புதுப்பிக்கப்படும். என்ன விதமான நோய்களாக இருந்தாலும் அது 1 or 2 monthsலேயும் உங்களுக்கு மேஜர் ரிசல்ட் வந்து கொடுத்துரும். முக்கியமாக உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸு, சுகரு, சரவாங்கி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டாய்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நமக்கு சொன்னாங்க. அதை விட அங்கே பயிற்சி பண்ண வந்த லேடிஸு ஒரு சிலரெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டுகள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்னதே வந்து, சார் நான் வந்து ஒரு 1 month 1.5 monthலேயே எனக்கு மேஜர் ரிசல்ட் வந்து கிடச்சிதுங்க. ஸோ அதனால் இது ஒரு சண்டை பயிற்சி கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம உடல் நலனுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை காலையில் 1 hour நாங்கள் பண்ணாலே டே ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பிரபல எழுத்தாளரும் இங்கே வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார். ஸோ அவங்க கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்ப வரும்போது உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இங்கே பழனி டாய்ச்சி ஃபெடரேஷனில் வந்து ஜாயின் பண்ணி ஸோ அவங்க அந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட செல்லுகள் எல்லாம் வந்து வெளியில் தூக்கி எறிஞ்சு மறுபடியும் அவங்களே வந்து புதுப்பிச்சு பழனியோட ஒரு நம்பிக்கை பெண்மணியாக வந்து இன்னைக்கு அவங்க இதில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க இந்த கலையின் மூலியமாக அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த டாய்ச்சி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடிப்படையாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பையனை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கையில் எனக்கு வந்த டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டேன். ஏங்க இது வந்து இவ்வளோ ஸ்லோவாக தான் செய்கிறாங்க, ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆக்டிவாக காலை உதறியோ இல்லை வேகமாகவோ வேர்க்கவோ எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல. இது வந்து எப்படிங்க ஹெல்த்தியாக இருக்கும்? ஜென்ரலாக ஆடியன்ஸை நம்ம வேடிக்கை பார்க்க வந்தால் நமக்கு நிறைய தோணும் இல்லையா? எப்போவுமே வேலை செய்கிறவனோட வேடிக்கை பார்க்குறவனுக்கு தான் சந்தேகம் அதிகமாக வரும். அந்த மாதிரி நான் நின்றுட்டு இருக்கல அவர்கிட்ட போய் கேட்கல. அவர் தெளிவாக என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு ஃபார்மு, இதுக்கு பேரே வந்து மூவிங் யோகா அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்களாம். அதாவது யோகா அப்படின்னாலே ஒரே இடத்துல இருந்து செய்கிறது. ஆனால் மூவிங் யோகா அப்படின்னா இது மூமெண்ட்லேயே ரொம்ப நிதானமாக நம்மளுடைய உடம்புல இருக்க அத்தனை பார்ட்டுகளையுமே வந்து அசைவு கொடுத்து மூச்சையும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒரு ரிதமிக்காக கொண்டு வரும்போது மனசும் ஒருநிலைப்பட்டு உடலும் வந்து வலுவடையும். உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸுமே வந்து அவ்வளவு நல்லா வலுவடைஞ்சு உடலில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து தீர்க்கும் அப்படின்னாரு. ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1/2 hour நீங்கள் இந்த ஃபார்ம் இது ஃபுல்லாக நீங்கள் இதில் காட்டுற இந்த டாய்ச்சியில் வந்து இவங்க பண்ணிட்டு அந்த பின்னாடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா பேசிக்ஸு அந்த ஃபார்ம், இது வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் சொல்கிறேன். இப்போ முன்னாடி இவங்க இந்த வெப்பன்ஸ் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து சேபர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டு ட்ரைனிங். அங்கே பின்னாடி இருக்கவங்கலாம் வந்து ஒரு 1 year 2 year உள்ள இருக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த பின்னாடி இருக்கவங்க இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour நீங்கள் இந்த ஸ்லோ மூமெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 5 kilometer ஜாக்கிங் போன அளவுக்கு உங்கள் உடம்புக்கு வந்து அப்படி ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி வேர்த்துரும். நீங்கள் 1 hour பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே உங்கள் உடம்பே டயர்டாயிரும். பார்க்குறதுக்கு தான் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஓய்வு கொடுக்காம அதை வந்து மெல்லமாக நிதானமாக பண்ணணும். அதனால தான் வந்து இந்த டாய்ச்சி கலையை சின்ன 5 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசுக்காரவங்களும் சுலபமாக கற்றுக்கிட்டு செய்ய முடியுது. ஸோ இது வந்து சைனாவில் ரொம்ப ரொம்ப பிரபலியம். இப்போ ஓரளவுக்கு எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கு. இவங்க பழனிக்குள்ளே கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக கராத்தே சொல்லி கொடுத்துட்டு கராத்தேக்கு அப்புறம் இந்த டாய்ச்சி கலையை வந்து இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பழனியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி கலைகள், தற்காப்பு கலைகளோ இல்லை உடலை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை உடம்புல நாம் சொன்ன பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து அணுகுங்க. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த விஷயங்களையும் ட்ரைனிங்கையும் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நம்ம பேஜ் மூலிமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நம்ம பழனி சேனல்லேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 month ஃபீஸே இல்லாமல் கூட நாங்கள் சொல்லித்தர்றோம். நீங்கள் அதை வந்து முழுசாக கற்றுக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணத்தில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க, உள்ளூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டைரெக்டாக எனக்குமே கால் பண்ணுங்கள். இவ்வளவு கம்மியான கட்டணத்தில் பழனியில் யாருமே வந்து எந்த ஒரு தற்காப்பு கலையுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லேடிஸ் முக்கியமாக இதெல்லாம் தற்காப்பு கலையெல்லாம் போய் பொம்பளைகள்லாம் கற்றுக்க முடியுங்களா அப்படின்லாம் நிறையா பேர் வந்து அவங்களா மைண்ட் பிளாக்ல இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. அவ்வளவு ரிசல்ட்டு உடம்பை ஸ்ட்ராங் பண்ணி இங்கே வந்திருந்த ஒரு அம்மா கூட சொன்னாங்க, எனக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க சார், காலையில் எந்திரிச்சோன்னே 9 மணிக்கே டயர்ட் ஆயிடுவேன். ஆனால் இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஒரு 2 years ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆகி சூப்பர் விமனாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓ, நம்மளே கூட இது ட்ரை பண்ணி பார்க்கலாமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இருக்கிற இப்போ இந்த நேர பற்றாக்குறை காரணமாக இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆனால் நானும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் போய் நம்மளை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நானும் யோசித்து வச்சுருக்கிறேன். சைனாவில் வந்து எப்படி கும்ஃபு ஒரு ஆகச்சிறந்த தற்காப்பு கலையாக இருக்கோ அதை விட பிரபலியமான பழமையான ஒரு தற்காப்பு கலை தான் வந்து இந்த டாய்ச்சி. இதுவுமே இந்தியாவிலிருந்து போய் தான் அங்கே பிரபலியமாச்சு அப்படிங்கிற வரலாறுலாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்தே இந்த டாய்ச்சி கலையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதாகவும்
நமக்கு வந்து அந்த தகவல்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டது. சீனாவிலிருந்து அந்த லைனேஜ் படி, அதாவது அங்கே இருக்கிற குருமார்கள் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க, அவங்க மூலியமா இந்தியாவுக்குள்ள கற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிற அந்த லைனேஜில் வரக்கூடிய ஒரு சில நபர்களில் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து நம்ம ரவி சார், சிவகுமார் சார் மட்டும்தான். அதனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக இங்கே வாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் நல்லா ஆரோக்கியமாகவே இருந்தாலும் இந்த கலையை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபென்ஸ், தற்காப்புங்கிறது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். இதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸும் வந்து வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் போகிறதாக இருந்தாலும் உங்களை அதுக்காகவும் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய மூச்சை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது தான் இந்த டாய்ச்சி கலை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கலையை வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸை ஒரு 1 hour பண்ணாலும் உங்கள் ஹார்ட் பீட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா படப்படன்னு வரும், வேகமாக பண்ணுவாங்க, குதிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த பல்ஸ் ரேட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் இந்த தாய்ச்சி ப்ராக்டிஸ் ஃபார்மில் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் அந்த பல்ஸ் ரேட், ஹார்ட் பீட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஐயாவுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 70 ஆகுது. எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபார்ம் பண்ணி கட்டினார் பார்த்தீங்களா. ஸோ இந்த பெண்மணிகள் வந்து இந்த டாய்ச்சி அகாடமியுடைய சில வருடமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களுமே இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை நமக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டினாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்லோவாக இருக்குங்களே அப்படின்னு சொல்லி டவுட்டு கேட்டதுக்கு வந்து அவர் சொல்லி புரிய வச்சார் எல்லாத்தையும். அதேமாதிரி ஒரே மூமெண்ட்டாக மாதிரி தானுங்க இருக்குது. முன்னாடி போகிறாங்க, பின்னாடி வர்றாங்க, கையும் ஒரே மாதிரி தானுங்க சார் இருக்குது. இது எப்படிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து 900 டிஃப்ரெண்ட் மூவ்ஸ் இருக்குங்க. அப்போ நல்லா உத்து கவனிச்சாதான் தெரியும். ரொம்ப மைனூட்டான மூமெண்ட் அது. ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் அந்த ஃபார்ம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். இது பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு 1 hour அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்குமே ஒரே காலில் தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. கால் வந்து ஒரு கால் ஏரில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது உடலுக்கு. அதே மாதிரி அவ்வளவு ஆரோக்கியத்தை வந்து இந்த கலை நமக்கு பேணி கொடுக்கும் அப்படின்னாருங்க. ஸோ உங்கள் உடம்புல நீண்ட நாளாக ஏதாவது நோய்கள் இருந்தாலும் இது தொடர்ந்து நீங்கள் இந்த கலையை பயிற்சி பண்ணும்போது அது எல்லாமே சரியாயிரும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிரந்தரமான தீர்வு கிடைச்சி உங்கள் உடல் வந்து ரொம்ப நாள் ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கணும்னா இந்த கலையை வந்து கற்றுக்குங்க கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொன்னாங்க. சார், இந்த ஸ்வாடெல்லாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இது ஒரிஜினல் ஸ்வாடுங்களா? ஒரிஜினல் ஸ்வாடு சைனாவிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணது. சைனாலேருந்து. ஏன்னா எங்கள் ஃபெடரேஷன் வந்து சைனாவோட டையப்பில் இருக்குது. சைனாவில் இதுக்கு டோர்னமெண்ட்லாம் இருக்குங்க சார். இது டோர்னமெண்ட்லாம் இருக்குது. இது பப்ளிக்கில் வந்து யாருக்கும் நாங்கள் இது பண்ண மாட்டோம். எங்கள் ஃபெடரேஷனில் கொடுக்க மாட்டோம். எங்கள் ஃபெடரேஷனில் வந்து எங்கள்கிட்ட தாய்ச்சி 10 வருஷம் படித்ததுக்கு பின்னாடி தான் சார் இந்த சேபர் கையில் கொடுப்போம். லோகோலாம் இதுலேயே டிசைனாக இருக்கும். இதில் வந்து பதம் இருக்காது. பிளண்ட் பண்ணியிருப்போம். யாருக்கும் தவறுதெல்லாம் யாரும் காயம் பற்றக்கூடாது ப்ராக்டிஸ் பண்றப்ப அப்படிங்கிறதுக்காக பிளேடு வந்து இதாக தான் இருக்கும். மொன்னையாக தான் இருக்கும். சும்மா ஒரு தகுடு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது சைனால இருந்து எங்களுக்கு எங்க மாஸ்டர்ஸ் கொடுத்து விடுவாங்க. நாங்க 15-20 வருஷம் ட்ரெயின் பண்ணதுனால எங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்டுக்கு 10 வருஷம் அவங்க ட்ரெயின் பண்ணணும். எங்ககிட்ட எவ்வளவு ஒபீடியண்டா இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் இது வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி சொல்லுவோம். இல்லைன்னா 10 இயர்ஸ் அவங்க ரெகுலராக வந்தால் தான் கொடுப்பீங்க. ரெகுலராக வந்தால் தான் கொடுப்போம். ரெண்டாவது இது எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டோம். நாங்களே ட்ரெயின் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே. துணியோடு இருந்தால் இது மார்ஷியல் ஆர்ட்டு கற்றுக்கிறதுக்கானது. துணி இல்லாமல் இருந்ததுன்னா அது வெளியே கொண்டு போனால் அது வெப்பம். ஆனால் இதில் பதமும் இல்லை. ஓகே சார். சார், அதான் நம்ம பையனை சேர்த்து விட்டாச்சு, பார்த்துக்குங்க. உங்கள் பொறுப்பில் விட்டுட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா இது அடிப்படையில் மார்ஷியல் ஆர்ட் தான். ஓகேங்க. அது வந்து பெரும்பாலும் இங்கே வர்றவங்க எல்லாருமே வயதானவங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க, சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரெமெடி கிடச்சிருக்குது. குறிப்பாக இந்த சரவாங்கின்னு சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப ரெமெடி நல்லா கிடைக்கும். பையன் வரட்டும், கற்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து சொல்லித்தரும்போது இது வந்து ஒரு உடல் நலத்துக்கான பயிற்சி மாதிரி தான் செய்வோம். இந்த பழனியில் நாங்கள் ஒரு 20 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 20 இயர்ஸாக பண்ணுறோம். எங்கெங்கேயோ இருந்து வெளியூர்ல இருந்துலாம் வர்றாங்க. நம்ம பழனி மக்கள் இதை வந்து பாருங்க, ஒரு தடவை ஒரு விசிட் பண்ணுங்க. பாரதி தொடக்க பள்ளிக்கு வந்து பாருங்க.
ஒரு 4 நாள் பார்த்துட்டு நீங்கள் 4 நாள் ப்ராக்டிஸ் கூட பண்ணி பாருங்கள். நாங்கள் அதுக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், வந்து சொல்லித்தரோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உண்மையாக பழனிக்காரங்களுக்கு ஒரு gift தான். இந்த பழனியில் இப்படி ஒரு ஆர்ட் இருக்கு. இல்லை எனக்குமே தெரியாது. வாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் பையனை இன்னைக்கு சேர்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம பழனிக்காரங்க நிறைய பேர் வந்து நல்ல பலனை அனுபவிங்க. அதான் நாங்களும் விரும்புகிறோம். நாங்களும் அதான் விரும்புகிறோம். எங்கெங்கேயோ ஒரு டெல்லி, ஹைதராபாடு, சென்னை, பெங்களூர், எல்லாம் கொச்சின், எங்கெங்கேயோ ஊர்ந்துலாம் இங்கே வர்றாங்க. நம்ம பழனி மக்கள் வர்றதுல என்ன தயக்கம்? வாங்க, எல்லாம் தெரிஞ்ச முகம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, வந்து பாருங்க, 2 நாள் பாருங்க, அப்புறம் செஞ்சு பாருங்க. நல்ல வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா நீண்ட பார்த்தேன், நல்லா இருக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. சரி, இப்போ நானும் வந்து சொல்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் வாங்க. நம்ம நீங்க கூப்பிட்டு வந்ததுனால நீங்க ரெஃபர் பண்ணா நாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா கூட சொல்லித்தரோம் 1 மாசத்துக்கு. அவங்க பழகட்டும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போறதுதான் கஷ்டம். கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்கிறதுனால வாங்க. நன்றி நன்றி சார், தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு டாய்ச்சி கலையை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, பாரதி தொடக்கப்பள்ளியில் பழனியில் இருக்குது. ஸோ இந்த கலை வந்து தினமும் காலையில் 6:30 7:30 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ரவி சாரும் பிரபாகரன் சாரும் வந்து இதை டீச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரதுக்கும் தயாராக இருக்காங்க. ஸோ வாங்க. ரொம்ப முக்கியமாக இது டிஃபென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி உடல் நலன் சார்ந்த ஒரு நீங்கள் யோகா மாதிரி இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்த்தியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நானும் கவினும் கிளம்புறோம். Until then, it's bye from Karthik.